இந்தியன் 2 திரைப்படம் உருவாக முக்கிய காரணம் தற்போதும் தொடரும் ஊழல்தான் என மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். ஷங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் 1996ஆம் ஆண்டு உருவான இந்தியன் திரைப்படத்தின் 2ஆம் பாகம் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை வடபழனியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய நடிகர் கமல்ஹாசன் இந்தியன் 2 உருவாக தேவையான காரணத்தை அரசியல்தான் வழங்கியுள்ளதாக கூறினார். முக்கியமா இந்த 2ஆம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனாலதான் இந்தியன் தாத்தாவுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில். ஊழலுக்கு காரணம் அரசியல்வாதிகள் தவிர வேறு யாரும் உள்ளனரா என்ற கேள்விக்கு பதிலளித்த கமல்ஹாசன் மக்களின்றி ஊழல் நடக்காது என்பதால் நாமும் காரணம் என்று தெரிவித்தார். சார், முக்கியமான ஆட்களை விட்டீங்க, நாமளும் தான். நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா? அவங்க தனியா? நாமளும் தான். அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன், இனி நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு. இதனிடையே உரையாற்றிய இயக்குநர் ஷங்கர், இந்தியன் திரைப்படம் தமிழகத்தில் நடப்பது போன்று உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த படம் நாடு முழுவதும் விரிவடைகிறது என்று தெரிவித்தார். இந்த படம் நன்றாக வருவதற்கு முதல் காரணம் கமல்ஹாசன் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். பல தடவை சொன்ன மாதிரி பார்ட் 1ல கூட நாங்கள் 40 நாள் தான் அவருக்கு அந்த மேக்கப் போட்டோம், அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. இந்த படத்தில் 70 நாள் போட்டிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. டெய்லி பொறுமையாக 3 ஹவர்ஸ் உட்காந்து மேக்கப் போடணும். அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது, ஸ்ட்ரா வச்சு தான், லிக்விடாக தான் சாப்பிட முடியும். ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மெல்லாம் போயிடுவோம். ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போயிடுவோம், கடைசியாக அவர் தான் போவார். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இதேபோல இசையமைப்பாளர் அனிருத், சக நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினர். முன்னதாக படத்தின் ட்ரெய்லரும் வெளியிடப்பட்டது.